வணக்கம். நான் டாக்டர் நித்யா, கோயம்புத்தூர் கார்டியாக் அண்ட் சைல்ட்ரி கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் போடணுமா, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம உடம்புல இருக்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோய் வருது. அது பெரும்பாலான பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோய் இதுதான், டைப் 2 டயபெட்டிஸ் இது வருது. இப்போது நம்ம அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்போ நம்ம உடம்புல இன்சுலின் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யலை, அதனால தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து ஹீரோ இருப்பார், வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு அடியால் அனுப்புவார். அந்த ஒரு அடியாலால் ஹீரோவை அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஒரு 2 அடியால் அனுப்புவார். அப்புறம் அவங்களும் ஹீரோக்கிட்ட அடி வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம வில்லன் வந்து ஒரு 4 பேர் அனுப்புவார். அப்புறம் 8 பேர் அனுப்புவார். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற கணையமும் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல இன்சுலினை சுரக்கும். எப்பயும் போல் இன்சுலின் சுரக்கும். அது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை குறைக்காது. அப்போ நம்ம கணையம் என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் இன்சுலின் சுரக்கும். அப்புறம் அது போய் ஓரளவுக்கு சர்க்கரையை குறைக்கும். அதுக்கப்புறம் அதுவும் வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கப்புறம் கணையம் இன்னும் கொஞ்சம் இன்சுலின் சுரக்கும். இந்த மாதிரி கணையம் வந்து கஷ்டப்பட்டு, அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரைங்கிற அதை அழிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இன்சுலினை இன்னும் கொஞ்சம் சுரந்துகிட்டே இருக்கும். சரி, அது சுரந்துட்டு போது, அதுதான் அப்படி சுரந்து நம்ம சர்க்கரையை குறைச்சிருது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ நமக்கு பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு லிமிட் கொடுக்குற மாதிரி நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிற செல்லு, பீட்டா செல், அதுவும் இன்சுலினுமே நமக்கு கடவுள் வந்து லிமிட்டாக தான் கொடுத்துருக்காரு. இப்போது ஒரு அளவுக்கு மேலே சுரந்து என்ன ஆகும்னா, நம்ம கணையத்தில் இருக்கிற இந்த பீட்டா செல்லெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகப்படியாக இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு உடம்புல சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அதில் நமக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிய வர சமயத்திலேயே நம்ம கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரக்கிற இந்த பீட்டா செல் 50 to 60% ஏற்கனவே காலியாகிருக்கும். அப்போது போன பீட்டா செல்லை நம்ம திருப்பி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நம்ம திருப்பி வர வைக்கவே முடியாது. போனது தான். இப்போ மிச்சம் இருக்குல்லையா ஒரு 40 to 50% கணையம், இதை நம்ம எப்படி வச்சு மிச்சம் இருக்கிற நாட்களுக்கு காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உணவு கட்டுப்பாடு, நம்ம உடல் எடையை குறைக்கிறது, நம்ம இது மருந்து மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக எடுத்து நம்ம சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா, இதை வச்சு நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஓட்ட முடியும். அப்படி இல்லாமல் நம்ம உடல் உழைப்பு இல்லை, அப்பயும் நம்ம உடல் எடையை குறைக்கல, மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கல, அந்த சர்க்கரை அதிகமாகவே தான் இருக்குது அப்படின்னா, மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 40 to 50% கணையமும் வருஷத்துக்கு ஒரு 5% அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்தில் காலியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிற செல்லே இருக்காது, நம்ம உடம்புல இன்சுலினே இருக்காது. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது நம்ம வழியே இல்லை, இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் எடுத்தாக வேண்டியிருக்கும். அப்போது இந்த சூழ்நிலைக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சர்க்கரை நோய் தெரிஞ்ச உடனேயே ஆரம்பத்திலேயே அதை நம்ம கரெக்டாக நம்ம உடல் எடையை குறைச்சி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பண்ணாமல் விடுற பட்சத்தில் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது தான் ஒன்லி அவைலபிள் ஆப்ஷனாக இருக்கும்.